இதை பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நான் 100 விட்ரா பண்ணக்கான விட்ராவல் ரெக்கார்டு. அது இதை பார்த்தீங்கன்னா பேடிஎம் யூபிஐ ஐடி வழியாக பேங்க்குக்கு ரிசீவ் ஆன பேமெண்ட் ப்ரூஃப். டேட் அண்ட் டைம் செக் பண்ணிக்கங்க, ரெண்டு ஒன்று தான். நான் இது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் வந்து இதுக்கு முன்னாடியும் 100 2-3 தடவை விட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கான விட்ராவல் ப்ரூஃப் ரெக்கார்டையும் நான் இந்த வீடியோவிலே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது என்ன அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன் எப்படி ஆன் பண்ணுறது, இந்த அப்ளிகேஷனை ப்ளஸ் ஆர் மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் பேடிஎம் யூபிஐ ஐடி வழியாக பேங்க்குக்கு வித்ரா பண்ணக்கான வித்ராவல் ப்ரூஃபை மட்டும் பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் நான் பேடிஎம் யூபிஐ ஐடி வழியாக 100 விட்ரா பண்ணதுக்கு நான் ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணல. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? என் பேர் கார்த்தி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபேவரட் ஆன்லைன் ப்ராஃபிட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷன்லேருந்து பேடிஎம் யூபிஐ ஐடி வழியாக என் பேங்க்குக்கு ₹100 வித்ரா பண்ணக்கான வித்ராவல் ப்ரூஃப் வீடியோ தான் இது. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த அப்ளிகேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டோட்டல் வேலட் அமௌண்ட் வந்து ₹150 இருக்குது. அதில் ரீடீம் அமௌண்ட், அதாவது வித்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 139.23 பைசா இருக்குது. நான் இதுலேருந்து தான் ஒரு ₹100 வித்ரா பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த அப்ளிகேஷன் தான் 2-3 தடவை வித்ரா பண்ணிக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் ப்ரூஃபாக பார்க்கலாம். ஜஸ்ட் பாஸ்புக் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் போய்க்கோங்க. அதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் ஆல்ரெடி 2 தடவை வித்ரா பண்ணியிருக்கேன். யூபிஐ மூலமாகவேவும் ₹100 வித்ரா பண்ணியிருக்கேன். இந்த 2 வித்ராவோட டைம் அண்ட் டேட் செக் பண்ணிக்கோங்க. இந்த டைம் அண்ட் டேட்டும் என் பேடிஎம் யூபிஐ ஐடிக்கு ரிசீவ் ஆன டைம் அண்ட் டேட்டும் ஒன்றான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ₹100 வந்திருக்கு. இந்த ₹100ங்கிறத ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் இதை பாருங்கள். ஆகஸ்ட் 7 சேம் டைம் சேம் டேட் தான். இதே மாதிரி அடுத்த ஒரு ₹100 காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது ஆகஸ்ட் 6 சேம் டைம் சேம் டேட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் வித்ரா பண்ணக்கான வித்ராவல் ரெக்கார்டில் இருக்கிற டைம் அண்ட் டேட்டும் என் பேடிஎம் வேலட்டுக்கு ரிசீவ் ஆன டைம் அண்ட் டேட்டும் எல்லாம் ஒன்று தான். ஸோ கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நான் ஒரு ₹100 ரெடீம் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் அந்த ரெடீம் அப்படி ஆப்ஷன் கிளிக் பண்ணவும் இதில் நீங்கள் மினிமம் ரெடீம் ₹100 தான் பண்ண முடியும். ₹100லேருந்து நீங்கள் எவ்வளோ வேணால் ரெடீம் பண்ணிக்க முடியும். நான் ஜஸ்ட் 100 அப்படிங்கிற டைப் பண்ணிட்டு ரெடீம் மணி அப்படிங்கிற கொடுத்துக்கிறேன். நீங்கள் அப்படி ரெடீம் மணி கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் பேங்க்கில் விட்ரா பண்ணுறீங்களா இல்லை யூபிஐயில் விட்ரா பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் கொடுத்து வெரிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஜஸ்ட் நான் யூபிஐ ஐடி கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோட யூபிஐ ஷோ ஆகுது. ஜஸ்ட் நான் ரெடீம் கொடுக்குறேன். அப்படி நீங்கள் யூபிஐ ஐடி செக் பண்ணதுக்கப்புறம் ரெடீம் கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்டன்ட்டாக அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். ஸோ இப்போ டைம் அண்ட் டேட் செக் பண்ணிக்கோங்க. 12:55 ஆகஸ்ட் 11, அதாவது இன்றைக்கி டேட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா பேடிஎம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆயிருக்கு. அதாவது இப்போ ₹100 வந்து ரிசீவ் ஆச்சுன்னு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆயிருக்கு. ஜஸ்ட் நான் இப்போ பேடிஎம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒன்று காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேடிஎம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் ரீஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். ரீஃப்ரெஷ் கொடுத்ததுக்கப்புறம் ₹100 ஆடாக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே கீழே ₹100 ஆடாக இருக்குது. ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டேட் செக் பண்ணிக்கோங்க. சேம் டைம் அண்ட் டேட் தான். அதாவது நம்ம வித்ராவல் கொடுத்த டைம் அண்ட் டேட்டும் இப்போ ரிசீவ் ஆகிற டைம் அண்ட் டேட்டும் சேம் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அமௌண்ட்டை பற்றி கவலையப்பட தேவையில்லை.